சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மேர்வின் சில்வா ஈட்டிய 600 மில்லியனுக்கும் அதிகமான சட்டவிரோத சொத்துக்கள் மஹிந்த காலத்தில் சேர்த்ததாக தெரிவிப்பு. யாரை திருப்திப்படுத்த முயலும் தேசிய மக்கள் சக்தி அரசு? நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது தொடர்பில் நாமல் கேள்வி. நீர்கொழும்பு சிறைச்சாலையின் பிரதம அதிகாரி வழங்கிய சாட்சியம் ரகசியம் பேணுமாறு நீதிமன்றம் உத்தரவு. ஈரான் அமெரிக்க போரில் 16 இந்தியர்கள் பலி, நாடாளுமன்றில் மத்திய அரசு தகவல். எட்டப்பட்ட காசா அமைதி சபை உடன்பாடு, அமெரிக்க ஜனாதிபதி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா தொழிலாளர் மற்றும் மக்கள் தொடர்பு அமைச்சராக பணியாற்றிய 2 ஆண்டுகளில் 600 மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்த விவரங்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளில் வெளியாகியுள்ளதாக கொழும்பிலிருந்து வெளியாகும் சிங்கள நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த 2010 ஆண்டு முதல் 2012 ஆண்டுக்கு இடையில் மெர்வின் சில்வா தனது சட்டப்பூர்வ வருமான வழிகள் மூலம் விளக்க முடியாத சொத்துக்களை பெற்றதாக குற்றம் சாட்டி லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு வழக்கு பதிவு செய்துள்ளது. முன்னாள் அமைச்சர் பராமரித்து வந்த பல கணக்குகள் தொடர்பான சாட்சியங்களை பல்வேறு வங்கிகளின் முகாமையாளர்கள் சமர்ப்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் இந்த வழக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதி கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மெர்வின் சில்வா மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்புடைய ஏராளமான நிலையான வைப்புத் தொகைகள், வங்கிக் கணக்குகள், அதிக மதிப்புள்ள நில கொள்முதல்கள், சொகுசு வாகனங்கள், காப்பீட்டு திட்டங்கள் மற்றும் பிற நிதி பரிவர்த்தனைகள் குறித்து நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஒரு வங்கியில் 182 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிலையான வைப்பு நிதிகள், கொழும்பு மற்றும் ராஜகிரியவில் உள்ள பல சொத்துக்கள், 2 ஆண்டு காலத்திற்குள் வாங்கப்பட்ட 7 வாகனங்கள் மற்றும் பிற நிதி முதலீடுகள் உள்ளடங்குகின்றன. நீதித்துறையின் சுயாதீனத்தை அரசியல் மயப்படுத்தும் முயற்சியை அரசாங்கம் கைவிட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீட்டிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு சட்டத்திறனிகள் சமூக எதிர்ப்பு தெரிவிக்கின்ற நிலையில் யாரை திருப்திப்படுத்துவதற்காக அரசாங்கம் இந்த தீர்மானத்தில் உறுதியாக உள்ளது என்பதை பகிரங்கப்படுத்த வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். நிறைவேற்றுத்துறை நீதித்துறை ஆக்கிரமிப்பதை அலட்சியப்படுத்த முடியாது என்றும் கடந்த காலங்களில் அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் கூறியுள்ளார். காவல்துறையினர் மக்கள் விடுதலை முன்னணியின் காவல்துறையினர் போன்று செயற்படுகின்றார்கள் என்றும் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் செயற்பாட்டாளர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக பதவி வகிப்பதால் காவல்துறையின் சுயாதீனமும் தற்போது மலினப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பாக சம்பவம் இடம்பெற்ற போது கடமையில் இருந்த பிரதம சிறைச்சாலை அதிகாரி வழங்கிய சாட்சியத்தில் தேசிய பாதுகாப்பை பாதிக்கக்கூடிய மிகுந்த உணர்வுபூர்வமான தகவல்கள் உள்ளதாக நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதனால் அந்த சாட்சியத்தில் இடம்பெற்றுள்ள தகவல்களை எந்தவொரு ஊடகமும் வெளியிடக்கூடாது என நீர்கொழும்பு நீதவான் ஷிலானி பெரேரா உத்தரவிட்டுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வன்முறை இடம்பெற்ற போது கடமையில் இருந்த தலைமை சிறைச்சாலை அதிகாரி நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார். நீர்கொழும்பு நீதவான் ஷிலனி பெரேரா முன்னிலையில் அவர் சாட்சியம் அளித்தார். பிற்பகல் 1 மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட சாட்சிய பதிவு பிற்பகல் 3 மணி வரை நீடித்துள்ளது. சாட்சியத்தை பதிவு செய்த பின்னர் கருத்து தெரிவித்த நீதவான் தலைமை சிறை அதிகாரி அளித்த சாட்சியத்தில் தேசிய பாதுகாப்புக்கு மிகவும் உணர்வுபூர்வமான தகவல்கள் உள்ளடங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். அந்த தகவல் வெளிவரக்கூடுமாயின் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தல்கள் ஏற்படக்கூடும் என்பதால் சாட்சியின் உள்ளடக்கங்களை எந்தவொரு ஊடகத்திலும் வெளியிடக்கூடாது என்று நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மேலும் குறித்த சாட்சி பதிவை பாதுகாப்பாக நீதிமன்றத்தின் பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்குமாறும் நீதிமன்ற பதிவாளருக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையில் வெலிக்கடை சிறைச்சாலையிலிருந்து நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்ட 89 சிறைச்சாலை காவல் அதிகாரிகள் தொடர்பான விவரங்களும் கொழும்பு மற்றும் நீர்கொழும்பு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் தொடர்பான விரிவான அறிக்கையும் சிறைச்சாலை திணைக்களத்தினால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது.
நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்து மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட போதைப்பொருள் வியாபாரியை பார்வையிடுவதற்காக கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கு சென்ற அவரது சகோதரன் மற்றும் நண்பர் ஆகியோர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். 7.5 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் வியாபாரி நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட நிலையில் இங்கு ஏற்பட்ட வன்முறையை தொடர்ந்து குறித்த போதை வியாபாரி உட்பட 60 கைதிகள் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டார்கள். இந்த நிலையில் குறித்த சகோதரனை பார்வையிட அவரது தம்பியும் நண்பரும் கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கு சென்று கல்லடி பகுதியில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மட்டு தலைமையை காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றினை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது தெமட்டகொடை பிரதேசத்தைச் சேர்ந்த 26 மற்றும் 31 வயதுடைய இருவரை 100 மில்லிகிராம் ஹெரோயின் 500 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்களுடன் கைது செய்தனர். இதில் போதைப்பொருள் வியாபாரியின் சகோதரன் ஏற்கனவே போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டு கடந்த 1.5 வருடங்கள் சிறையில் இருந்து பிணையில் அண்மையில் வெளிவந்ததாக கூறப்படுகின்றது. அவர்கள் இருவரும் போதைப்பொருள் வியாபாரிகள் என்றும் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மலேசியாவில் கைது செய்யப்பட்ட திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய ரத்மலானை சைமா கஞ்சிபானி இம்ரானின் நிதி பொறுப்பாளராக செயற்பட்டமை காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அதே நேரம் கெகல்பத்ர பத்மி மலேசியாவில் தலைமறைவாக இருப்பதற்கு ஆதரவு வழங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா காவல்துறை குழு ஒன்று மலேசிய காவல்துறையினருடன் இணைந்து அண்மையில் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது தனுஷ்க ஹவுசல்யா என்ற ரத்மலானை சைமா உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது பாதாள உலக குழு தலைவரான கஞ்சிபானி இம்ரான் என்ற குற்றவாளியின் அனைத்து நிதி நடவடிக்கைகளையும் இவரே வழிநடத்தியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் கஞ்சிபானி இம்ரானின் சமூக வலைதள நடவடிக்கைகளுக்கும் பொறுப்பாக செயற்பட்டுள்ளதோடு அவரது குரல் பதிவுகளை சமூக வலைதளங்களில் வெளியிட்டும் வந்துள்ளார். அத்துடன் கடந்த ஆண்டில் ஹெஹல் பத்ர பத்மி மலேசியாவில் தலைமறைவாக வாழ்வதற்கு கஞ்சிபானி இம்ரானின் ஆலோசனையின் பேரில் இவர் வசதிகளை செய்து கொடுத்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தற்போது பிரான்சில் தலைமறைவாக இருக்கும் குடு அஞ்சு என்பவரின் நெருங்கிய கூட்டாளியாக சில காலம் செயற்பட்ட ரத்மலானை சைமா பின்னர் கஞ்சிபானி இம்ரானுடன் இணைந்து செயற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குடு அஞ்சு சைமாவை கொலை செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் அது குறித்து கஞ்சிபானி இம்ரான் சைமாவிற்கு எச்சரித்ததைத் தொடர்ந்து அவர் கஞ்சிபானியுடன் நெருக்கமாக செயற்பட தொடங்கியதாக கூறப்படுகின்றது. ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த போது தப்பிச் செல்ல திட்டமிட்டதாக கூறி ஹரக்கட்டா என்றழைக்கப்படும் நதுன் சிந்தக விக்ரமரத்ன உள்ளிட்ட 5 பேருக்கு எதிராக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கை தொடர்ந்து முன்னகர்த்தி செல்ல முடியாது என கொழும்பு மேல் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. எனினும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் மேற்கொண்டதாக கூறப்படும் செயற்பாடுகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு எதிராக குற்றவியல் தண்டனை சட்டத்தின் கீழ் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு எந்த தடையும் இல்லை என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வடமராட்சி அரசு வேவுச்சேவையின் தகவலின்படி வடமராட்சி நெல்லியடி பிரதேசத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்திலிருந்து 16 கிலோகிராம் கேரள கஞ்ச பொதிகள் கொழும்பு பிரதேசத்திற்கு கைமாற்றுவதற்கிருந்த நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ளன. அரச வேவுச்சேவையினர் தடுத்து நிறுத்தியதோடு இதன் பின்னணியில் பிரபல அரசியல் கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரும் சம்பந்தப்படுத்தப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றது. இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக பருத்தித்துறை வல்லிபுரம் கடற்கரை பகுதிக்கு கொண்டுவரப்பட்ட 250 கிலோகிராமிற்கு மேற்பட்ட கேரள கஞ்சாவின் சிறு தொகையே நெல்லியடி பிரதேசத்தில் பிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ளார். 2025ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நிர்மாணிப்பு பணிகள் நடைபெற்று வரும் வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாணிப்பு பணிகளை ஸ்ரீலங்கா போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன பார்வையிட்டுள்ளார். குறித்த பாலத்தின் நிர்மாணிப்பு பணிகள் எதிர்வரும் 2027ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அதே நேரம் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட சுதந்திரபுரம் பிரதான வீதி மக்கள் பாவனைக்காக பிரதி அமைச்சர் பிரசன்ன
குணசேனவினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. குறித்த வீதியானது பல வருடங்களாக புனரமைப்பு செய்யாத நிலையில் புனரமைப்பு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் கோவில் குடியிருப்பு பழைய பூங்கா வீதி 19.7 மில்லியன் ரூபாவின் புனரமைக்கப்படவுள்ள நிலையில் அதற்கான பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க ஈரான் போரில் 10 மாலுமிகள் உட்பட இந்தியர்கள் 16 பேர் உயிரிழந்ததாக இந்திய மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய நாடாளுமன்றில் அமெரிக்க ஈரான் மோதல்களில் உயிரிழந்தவர்கள், காயமடைந்தவர்கள், சிக்கி தவிப்பவர்கள் குறித்த தரவுகளை வழங்குமாறு வெளியுறவு அமைச்சகத்திடம் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த இந்திய மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங், ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிடையேயான போர் தீவிரமடைந்ததில் இருந்து மேற்கு ஆசியாவில் 10 மாலுமிகள் உட்பட இந்தியர்கள் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக கூறியுள்ளார். சவுதி அரேபியாவில் ஒருவர், குவைத்தில் 2, ஓமனில் 8 பேர், ஈராக்கில் 1 மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் 4 பேர் அடங்குவதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியர்கள் 75 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இறந்தவர்களின் உடல்களை விரைவில் நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். காசாவில் ஹமாஸ் உட்பட அனைத்து ஆயுத குழுக்களின் முழுமையான ஆயுத களைவுக்குரிய வகையில் காசா அமைதி சபை உடன்பாடு ஒன்றை எட்டியுள்ளதாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த உடன்பாட்டில் ஹமாஸ் தரப்பு, காசா அமைதி சபை மற்றும் மத்தியஸ்த நாடுகளிடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் காசா தொடர்பான 20 அம்ச திட்டத்தை செயல்படுத்துவதில் இந்த உடன்பாடு ஒரு முக்கிய மைல்கல் என்று குறிப்பிட்டுள்ளார். காசாவில் ஹமாஸ் உட்பட அனைத்து ஆயுத குழுக்களின் முழுமையான ஆயுத களைவுக்குரிய வகையில் காசா அமைதி சபை இந்த உடன்பாட்டை எட்டியதாகவும் இது பல கட்டங்களில் செயல்படுத்தப்படும் என்றும் ஆயுத களைவு நிறைவடைந்தவுடன் இஸ்ரேலிய படைகள் காசாவிலிருந்து வெளியேறும் என்றும் ட்ரம்பின் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேல் வெளியேறியதோடு சர்வதேச நிலைப்படுத்தல் படை கட்டமைப்பு புதிய பாலஸ்தீன காவல் படையுடன் இணைந்து காசா பாதுகாப்பாக இருப்பதாக உறுதி செய்யும் பொறுப்பை ஏற்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உடன்பாட்டை எட்டிய எகிப்து, கட்டார் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுக்கு ட்ரம்ப் நன்றி தெரிவித்துள்ளார். இந்த உடன்பாட்டில் ஹமாஸும் இஸ்ரேலும் நேரடியாக இடம்பெற்றமை குறித்த விடயம் இதுவரை தெளிவாக தெரியவில்லை. ட்ரம்பின் இந்த அறிவிப்பு குறித்து இருதரப்பினரும் கருத்து தெரிவிக்கையில், இந்த மாத தொடக்கத்தில் ஹமாஸுக்கு கலீல் அல்-ஹையா என்ற புதிய தலைவர் தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 2024 காசாவில் இஸ்ரேலிய ராணுவத்தால் கொல்லப்பட்ட யஹ்யா சின்வாருக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேர்வின் சில்வா ஈட்டிய 600 மில்லியனுக்கும் அதிகமான சட்டவிரோத சொத்துக்கள் மஹிந்த காலத்தில் சேர்த்ததாக தெரிவிப்பு. யாரை திருப்திப்படுத்த முயலும் தேசிய மக்கள் சக்தி அரசு? நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது தொடர்பில் நாமல் கேள்வி. நீர்கொழும்பு சிறைச்சாலையின் பிரதம அதிகாரி வழங்கிய சாட்சியம் ரகசியம் பேணுமாறு நீதிமன்றம் உத்தரவு. ஈரான் அமெரிக்க போரில் 16 இந்தியர்கள் பலி, நாடாளுமன்றில் மத்திய அரசு தகவல். எட்டப்பட்ட காசா அமைதி சபை உடன்பாடு, அமெரிக்க ஜனாதிபதி அறிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது இணையதளத்தினூடாக பார்வையிடுங்கள். வணக்கம்.